ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் நல்லா இருக்கீங்க நம்புறேன். உலக நாடுகளே இந்த போர் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு ஸ்தம்பிச்சு போயிட்டு இருக்கு. குறிப்பாக நம்ம ஊரில் இருக்கக்கூடிய எல்பிஜி சிலிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா தட்டுப்பாடு ஏற்பட்டதுனால ஹோட்டல் கடையெல்லாம் மூடுற நிலைமைக்கு போயிட்டு இருக்கு. அதை பற்றி நம்ம தனியாக இன்னொரு வீடியோவில் பேசுவோம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னு ஒன்றை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்போட பேரை வந்து காப்பாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எல்லாமே வந்து ஒரு மாதிரி குரல் கொடுத்துட்டு இருந்தாங்களா. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஓஜி தரப்புலேருந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்போட டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே ரிவீல் பண்ணாமல் இருந்துட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்போட சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் என்ன சொல்கிறாங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக்கான டூப்ளிகேட்டாக இருந்ததுனால அதை நாங்கள் மார்க் பண்ணிட்டோம் தெரியாமல் அப்படிங்கிறத சொல்லிட்டு இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டில் பிஃபோர் என்ன சொல்லியிருந்தாங்க, அந்த இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா 2019 ஒரு பாதிக்கப்பட்ட பெண்மணி கொடுத்த இன்டர்வியூ வந்து ஃபுல்லாகவே வெளிவரல அப்படின்னு சொல்லி தானே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருந்தாங்க, ட்ரம்ப்பை காப்பாற்றுறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு. இப்போ அந்த 2019 இன்டர்வியூ கொடுத்த பெண்மணியோட டாக்குமெண்ட்ஸ் தான் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த பெண்மணி என்ன சொல்கிறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப்பும் எப்ஸ்டீனும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொல்லை பண்ணியிருக்காங்க, ட்ரம்ப்னாலையும் எப்ஸ்டீனாலையும் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். 13 வயசுலையும் சரி 15 வயசுலையும் சரி நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பெண்மணி சொல்லியிருக்காங்க FBI கிட்ட அந்த இன்டர்வியூவில். மோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எப்ஸ்டீன்கிற நபர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெண்மணியை வந்து கூட்டிகிட்டு போகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா நியூயார்க்காக இருக்கட்டும், நியூ ஜெர்சியாக இருக்கட்டும், இந்த மாதிரி இடங்களுக்கு கூட்டிகிட்டு போவார். அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அறிமுகமானார் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ப்ஸ்லையும் சரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அல்ஜசீரா நியூஸ் சேனல் நியூஸ் ரிப்போர்ட்ஸ்லையும் நான் ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணுறேன். இதை நீங்கள் தேடி போய் படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக என்னென்ன நடந்திருக்கு, என்னென்ன சொல்லியிருக்காங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்ஸில் இருந்துட்டு இருக்கும். மோரோவர் அந்த சில விஷயங்கள்லாம் வந்து இங்கே சொல்ல முடியாத அளவுக்கு இருந்துட்டு இருக்கு. ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போரே வந்து பார்த்தீங்கன்னா எப்ஸ்டீன் ஃபைல்ஸை மறக்கறக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் நடத்தும் ஒரு நாடகம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அமெரிக்கன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு எதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அமெரிக்கன்ஸ் வந்து சோல்ஜர்ஸ் எல்லாமே வந்து தேவையில்லாமல் இறந்து போயிட்டு இருக்காங்க, இதனால வந்து பார்த்தீங்கன்னா உலக நாடுகளே வந்து பாதிப்படைஞ்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ட்ரம்ப்புக்கு எதிராகவும் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அமெரிக்கன்ஸே வந்து குரல் கொடுத்துட்டும் இருந்துட்டு இருக்காங்க. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கிறது வந்து கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. டாடா பை பை.